திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கண்ணதாசனை குடிகாரன்னு எம்எஸ்வி திட்டினார். அப்போது உருவான பாடல் என்னவென்று பார்க்கலாம். 1962 முத்துராமன் தேவிகா நடித்த படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். ஸ்ரீதர் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் கிளாசிக். குறிப்பாக சொன்னது நீதானா பாடல் காலத்தை தாண்டி நிற்கும் பாடலாக அமைந்தது. நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் கணவன் இறக்கும் தருவாயில் தன் மனைவியை பார்த்து வேறொரு ஆணை திருமணம் செய்யும்படி கூறுவார். இதனை கேட்ட மனைவிக்கோ அதிர்ச்சி தாங்க முடியாது. இந்த சமயத்தில் வருவதுதான் சொன்னது நீதானா பாடல். அதாவது தனது கணவரை பார்த்து மனைவி கேட்கும் பாடல். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாடலை உருவாக்கணும்னு MSவியிடம் இயக்குனர் ஸ்ரீதர் சொன்னார். அதற்காக பல நாட்களாக MSவி டியூன் போட்டு பார்த்தார். ஆனால் எதுவுமே செட் ஆகவில்லை. உடனே கண்ணதாசனை அழைத்து முதலில் பாடல் எழுத சொல்லுவோம், அதற்கு பிறகு அந்த வரிகளுக்கு ஏற்ப டியூன் போடலாம் என்று முடிவெடுத்தார். கண்ணதாசன் அன்று 1 மணி ஆகியும் வரவில்லையாம். எப்போவுமே 11 மணிக்கு ஸ்டூடியோ வந்து விடுவாராம். அன்று MSவிக்கு நல்ல பசி. கண்ணதாசன் இவ்வளவு நேரமாகியும் வரலையா, இந்த குடிகாரர்களை நம்பினாலே இப்படித்தான் என்று சொன்னாராம். அதை பக்கத்தில் இருந்த வேலையாள் ஒருவர் கேட்டுவிட்டார். 2 மணிக்கு கண்ணதாசன் வந்தாராம். வேலையாள் MSவி திட்டியதை சொன்னாராம். ஆனாலும் தனது உயிர் நண்பனா இப்படி திட்டினான் என மனதுக்குள் வருந்தினாராம். ஆனாலும் ஏதோ டென்ஷனில் தான் திட்டிருப்பார்னு அதை பெரிதுபடுத்தவில்லையாம். சாப்பிட்டு முடித்து MSவி ஸ்டுடியோ வந்தாராம். அப்போது பாடலுக்கான சிச்சுவேஷனை கண்ணதாசனிடம் விளக்கி சொல்லியிருக்கிறார். அதே நேரம் தன் நண்பன் தன்னை குடிகாரன்னு திட்டியதும் கண்ணதாசனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் சிச்சுவேஷனையும் தன்னை திட்டியதையும் ஒரே நேரத்தில் சொல்லும் விதமாக அவர் பாடல் எழுதினார். அதுதான் சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்று முதல் வரியே எழுதினார். இதை கேட்டதும் MSவிக்கு அழுகையாக வந்ததாம். நான் ஒரு கோபத்தில் உன்னை அப்படி திட்டிட்டேன்டான்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு கண்ணதாசன், விச்சு நீ ஒரு குழந்தைடா, போய் டியூனை போடுன்னு சொன்னாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.